ஹாய் குட்டீஸ், நன்னடி கதைகள் சேனல்ல நாம இன்னைக்கு பேசும் குகை அப்படிங்கிற கதையை பார்க்கலாம் வாங்க. அது ஒரு அழகான காடு. அங்கு பல வகையான மிருகங்கள் வாழ்ந்து வந்தன. அந்த காட்டில் ஒரு சிங்கமும் வாழ்ந்து வந்தது. அந்த சிங்கம் தினமும் தனது இருப்பிடத்திலிருந்து காட்டுக்குள் சென்று தனக்கான இரையை தேடும். கிடைக்கும் விலங்குகளை வேட்டையாடி உண்டு அதன் பின் தன் இருப்பிடத்திற்கே சென்று ஓய்வெடுக்கும். இதுவே அதன் வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் அந்த சிங்கம் வழக்கம் போல் இரை தேடச் சென்றது. வெகு நேரமாகியும் எந்த இரையும் கிடைக்கவில்லை. வரும் வழியில் ஒரு குகையை கண்டது. நிச்சயமாக இங்கு ஏதோ ஒரு மிருகம் வசித்து வருகிறது. நாம் உள்ளே சென்று ஒளிந்து கொள்வோம். அந்த விலங்கு வந்ததும் வேட்டையாடி உண்டு விடலாம் என்று சிங்கம் ஒரு யோசனை செய்தது. பின்பு அதன்படி குகைக்குள் சென்று சிங்கம் ஒளிந்து கொண்டது. அது ஒரு குள்ள நரியின் குகை. மாலை நேரமானதும் அங்கு வசித்து வந்த குள்ள நரி தனது குகைக்கு திரும்பியது. குகைக்குள் நுழையும் போது குள்ள நரி சிங்கத்தின் கால் தடங்கள் இருப்பதை கண்டு அதிர்ச்சியானது. இப்போது நாம் உள்ளே சென்றால் அபாயத்தில் சிக்கிக் கொள்வோம். இந்த குகைக்குள் சிங்கம் இருக்கிறதா என்று எப்படி கண்டுபிடிப்பது என்று குள்ள நரி யோசனை செய்தது. புத்திசாலித்தனமாக குள்ள நரி மனதில் ஒரு திட்டமிட்டது. அதன்படி குள்ள நரி குகையிடம் பேசியது. ஓ குகையே, நான் உள்ளே வரலாமா? தினமும் நான் வந்ததும் வணக்கம் சொல்வாயே, இன்று ஏன் மௌனமாக இருக்கிறாய் என்று கேட்டது. இதை கேட்ட சிங்கத்திற்கு எதுவும் புரியவில்லை. இந்த நரி குகையிடம் பேசுகிறதே, குகை ஏதும் பதில் சொல்லவில்லை என்றால் நரி திரும்பி போய்விடுமே. நாம் இவ்வளவு நேரம் காத்திருந்தது வீணாகிவிடும். என்ன செய்வது என்று சிங்கம் யோசித்தது. நரி மறுபடியும் குகையிடம், ஏன் குகையே பேசாமல் இருக்கிறாய்? என்மேல் கோபமா? நான் திரும்பி சென்று விடவா என்று கேட்டது. நரி மீண்டும் பேசியதை கேட்ட சிங்கம் குழப்பமானது. குகையும் ஏதும் பதில் சொல்லவில்லை, நாமும் பேசவில்லை என்றால் நரி திரும்பி போய்விடுமே என்று கவலை கொண்டது. நரி மீண்டும் குகையிடம் பேசியது. என்ன குகையே, நீ வணக்கம் சொல்வதாக தெரியவில்லை, நான் உள்ளே வர வேண்டாமா என்று கேட்டது. இதை கேட்ட சிங்கம், என்னை கண்டு பயந்துதான் இந்த குகை பேசாமல் இருக்கிறதோ என்று எண்ணியது. அந்த சிங்கம் உடனே தன் கர்ஜிக்கும் குரலால், வணக்கம் நரியே, உள்ளே வா என்று சொன்னது. சிங்கத்தின் இந்த குரலை கேட்ட நரி அது சிங்கம் என்று கண்டுகொண்டு தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அங்கிருந்து ஓடியே போனது. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நாம சிந்தித்து செயல்பட வேண்டும். மற்றொரு நன்னதி கதையோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம நன்னதி கதைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.